Good morning to all. We'll start the session. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா AWSல Lambda அப்படிங்கிற ஒரு சர்வீசஸ் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஸோ வாட் இஸ் Lambda ஆக்சுவலி? ஸோ Lambda எதுக்காக நம்ம போகணும் அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வர்லெஸ் கம்ப்யூட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வாட் இஸ் சர்வர்லெஸ்? ஸோ அதுக்கு சர்வரே இருக்காதா? அப்படி இல்லை. ஸோ இது வந்து இட் இஸ் மேனேஜ்டு பை யுவர் AWS, மேனேஜ்டு பை நாம எந்த ரிசோர்ஸஸ் சிபியூ மெமரி எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு ட்ரிகர் மட்டும், ஒரு ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணால் போதும். ஸோ எவ்ரி திங் இஸ் மேனேஜ். அந்த அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் மட்டும் நீங்கள் எழுதி அதை ஈவெண்ட் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹாவ் அ EC2 இன்ஸ்டன்ஸ். இங்கே EC2 இன்ஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. EC2 இன்ஸ்டன்ஸ்னால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் இது வந்து ஒரு விர்ச்சுவல் கம்ப்யூட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஏன் விர்ச்சுவல் கம்ப்யூட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, இது வந்து 24/7 நம்ம கம்ப்யூட்டர் மாதிரி இந்த பர்டிகுலர் EC2க்கு நம்மளுக்கு என்னென்னா 24/7 இது ரன் ஆகிட்டே இருக்கணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேமு, CPU இதெல்லாமே நாம் கான்ஃபிகரேஷன் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் இன் அவர் கண்ட்ரோல். CPU, மெமரி, ஸோ தென் ஹார்ட் டிஸ்க். ஸோ எல்லாமே எவ்ரி திங் இஸ் மேனேஜ்ட் பை அஸ். இது எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் EC2ல. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் EC2. பட் இந்த Lambda service I just draw here. I just want to go to EC2 Lambda. I just want to copy this. This is your Lambda. So இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். So this is your Lambda. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த EC2 இன்ஸ்டன்ஸில் எவ்ரி திங் இஸ் இந்த டிஸ்க்கு, ஹார்ட் டிஸ்க்கு, CPU, மெமரி இது எல்லாமே வந்து நாம் மேனேஜ் பண்ணுவோம். பட் இந்த Lambda அப்படிங்கிறது எவ்ரி திங் இஸ் சர்வர்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் மேனேஜ் பை AWS. எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 24/7 நம்மளுக்கு அந்த EC2 இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறப்ப மட்டும் யூ கேன் கோ ஃபார் EC2. இல்லை நான் ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட் பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் ஈவெண்ட் ட்ரிவன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் ஈவெண்ட் ட்ரிவன். எப்போ உங்களுக்கு வேணுமோ அந்த டைமில் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணால் போதும். ஸோ சில டைம் வந்து இட் வில் பி ஐடியல். அதுக்கு எனக்கு பர் எக்ஸிக்யூஷனுக்கு மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா ஸோ காஸ்ட் ஆகும். இட்ஸ் லைக் அ ஈவெண்ட். ஒரு ஃபங்க்ஷன் நான் ட்ரிகர் பண்ணால் மட்டும் எனக்கு அந்த ஈவெண்ட் ரன் ஆனால் போதும் அப்படிங்கிற டைமில் ஸோ வீ கேன் கோ ஃபார் அ Lambda. பட் EC2 வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஈவன் ஒரு டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸில் 5 ஹவர்ஸ் வந்து நம்மளோட இன்ஸ்டன்ஸ்க்கு எந்த ஒரு வேல்யூமே இல்லை, ஐடியலாக இருக்குது. ஸோ இட் இஸ் இந்த ஐடியல் ஸ்டேட். ஸ்டில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸோ யூ வில் பி ஹேவிங் எ காஸ்ட் ஆகும். பட் இந்த ஈவெண்ட் ட்ரிகர் ஆகிற அந்த பர் எக்ஸிக்யூஷனுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். ஸோ அந்த மாதிரி டைமில் யூ கேன் சூஸ் திஸ் பர்டிகுலர் Lambda. ஸோ இதுதான் இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். திஸ் இஸ் ஆல் அபவுட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த EC2 அண்ட் த Lambda. ஸோ திஸ் இஸ் 24/7 உங்களுக்கு வந்து ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஸோ யூ கேன் கோ ஃபார் திஸ் பர்டிகுலர் டைம். யூ கேன் யூஸ் அ EC2 இன்ஸ்டன்ஸ் ஈவெண்ட் ட்ரிவன். நம்ம வந்து எப்போனா Lambda ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பர்டிகுலர் டாஸ்க் பார்க்க போகிறோம்னா இந்த Lambdaவை வச்சு ஸோ ஒரு ஈவெண்ட் ட்ரிவன் நான் வந்து ஒரு 9 o'clock என்னோட ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 9 AM ஆர் 7:30 AM என்ன பண்ணுறேன்னா ஸோ ஐ வாண்ட் டு ஸ்டாப் மை இன்ஸ்டன்ஸ், ஸ்டாப் EC2 இன்ஸ்டன்ஸ். ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஈவெண்ட் Lambda மூலிமா ஆட்டோமேட்டிக்கலி ட்ரிகர் பண்ணி ஐ ஹாவ் டு ஸ்டாப் மை EC2 இன்ஸ்டன்ஸ். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இன்னொன்று என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ Lambdaவில் S3ல நான் ஒரு இமேஜ் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ ஐ வில் அப்லோட் த இமேஜ் இன்டு S3 பக்கெட்டில் ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணுவேன். அது அப்லோட் பண்ணோடனே ஒரு ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகி அந்த அப்லோட் பண்ண இமேஜில் இருக்க டெக்ஸ்ட்டை மட்டும் நான் என்ன பண்ணேன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அகெயின் அந்த பர்டிகுலர் S3 பக்கெட்லேயே நம்மளுக்கு வந்து ஸ்டோர் ஆகணும். So this is what we are going to see in this today's session. So lambda use பண்ணி
ஒரு 9 o'clock என்னோட EC2 இன்ஸ்டன்ஸ் ஸ்டாப் பண்ணும் அப்படிங்கிறத ட்ரிகர் பண்ணோம்னா அந்த டைமில் மட்டும் ட்ரிகர் பண்ணால் போதும். ஸோ அந்த மாதிரி டைமில் யூ கேன் சூஸ் அ லேம்டா. S3ல எப்பப்பெல்லாம் நான் ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணுறேனோ அந்த இமேஜில் இருக்க டெக்ஸ்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அகைன் S3க்கு அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ இன் திஸ் பர்டிகுலர் செஷன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ த ஃபஸ்ட்டு வி வில் டிஸ்கஸ் வித் எப்படி நம்ம வந்து EC2 இன்ஸ்டன்ஸை ஸ்டாப் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஸோ வி ஹாவ் அ ஈவன் பிரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ். ஸோ ஈவன் பிரிட்ஜ் அப்படிங்கிறதுல நான் வந்து ஒரு ரூல் கிரியேட் பண்ணுவேன். ஸோ அந்த ரூலில் வந்து எனக்கு 7:15க்கு எனக்கு வந்து 7:15 or 25 AM எனக்கு ஸ்டாப் ஆகணும், என்னோட EC2 இன்ஸ்டன்ஸ் ஸ்டாப் ஆகணும் அப்படிங்கிறத நான் க்ரான் ஜாப்ல செட் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வி ஹாவ் ஸோ லேம்டா ஃபங்க்ஷனில் ஸோ என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஸோ லேம்டா ஃபங்க்ஷனில் அந்த EC2 ஸ்டாப் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் எழுதணும். EC2 ஸ்டாப் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் அதில் வந்து அந்த இன்ஸ்டன்ஸ் ஐடி ஆஃப் EC2 இன்ஸ்டன்ஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ தேர்ட் வந்து நம்ம கண்டிப்பாக EC2 சர்வர் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கிரியேட் பண்ணோம். ஸோ திஸ் 3 steps we are going to see now. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பண்ண போகிறோம்னா EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் இங்கே வந்து இன்ஸ்டன்ஸ் ஐடி கொடுக்க முடியும். இது கொடுத்ததுக்கப்புறம் நம்ம we have to even bridgeல இந்த lambda ஃபங்க்ஷனை நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த அப்படியே ரிவர்ஸில் நம்ம பண்ண போகிறோம். ஒரு IAM ரோல் வந்து கிரியேட் பண்ணோம் அந்த ஈவன் பிரிட்ஜ்க்கு. ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஃபார் திஸ் we have to create a IAM ரோல் in which அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ we have to create EC2 full access அப்படிங்கிறத நான் கொடுப்பேன். EC2 full access கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் ஆப்ஷனில் போயிட்டு லேம்டாவோட பிகாஸ் EC2 இன்ஸ்டன்ஸ் ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துட்டு த்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து அட்டாச் பண்ணோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் வி ஹாவ் டு கோ ரிலேஷன்ஷிப். ஸோ now we will go into see how it will works. So now I just go back here. நான் ஒரு launch instance கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் we will see ஸோ ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம். அதனால நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போகிறேன். திஸ் இஸ் ஸ்டாப் லேம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம். ஸோ தென் அமேசான் லினக்ஸ் இருக்கட்டும். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி நாட். ஸோ நான் VPC வந்து டிஃபால்ட் VPC நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஹியர் ஐ ஜஸ்ட் கம் டவுன். ஸோ நத்திங் எல்ஸ், நான் வந்து லான்ச் இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நான் கொடுத்துட்றேன். ஸோ இது லான்ச் ஆகிட்டு இருக்கட்டும். ஸோ இதில் வந்து நம்ம போய் லேம்டா அப்படிங்கிறது நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ லேம்டா அப்படிங்கிறது நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் திஸ் பர்டிகுலர் ஆப்ஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிரியேட் அ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்கணும். So create a function. We can 3 ways in which we can create a function. One is author from scratch, blueprint. ஏற்கனவே இருக்கும் அந்த ஆப்ஷனை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இமேஜையும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கொடுத்து கூட நீங்கள் டிப்ளாய் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ வந்து ஸ்டாப் EC2 அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன் ஃபங்க்ஷன் நேம். ஸோ இது வந்து என்ன ப்ரோக்ராமில் பண்ண போகிறோம்னா ஸோ பைத்தான் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் தான் நம்ம இருக்கோம். ஸோ அதில் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் டிஃபால்ட் எக்ஸிக்யூஷன் ரோல் அப்படின்னு இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வி ஹாவ் டு கிரியேட் அ ரோல் இன் ஐஏஎம்ல போயிட்டு ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் த ரோல்ஸ் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணோம். ஸோ அந்த ரோல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஹாவ் ஆல்ரெடி கிரியேட்டட் அ லேம்டா EC2 அப்படிங்கிறத நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். என்னென்ன அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். EC2 ஃபுல் ஆக்சஸ் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸோ தென் த்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறக்கும் இதில் வந்து lambda.amazon.aws.com அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த லேம்டாவில் இந்த IAM ரோலை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் த்ரஸ்டிங். இது வந்து நம்மளுக்கான ரோல் தான் அப்படிங்கிறத த்ரஸ்ட் பண்ணுறதுக்காக லேம்டாவையும் நீங்கள் கொடுக்கணும். ஸோ ஃபார் திஸ் ஐ ஜஸ்ட் கோ பேக் டு த கிரியேட் ஃபங்க்ஷன். அனதர் ரோல்னு இருக்கும். ஸோ ஐ ஜஸ்ட் go to EC2 lambda EC2 control ரோல்னு இருக்கும்.
ஸோ இட் இஸ் நத்திங் பட் இங்கே என்னன்னா ஜஸ்ட் ஆஸ் யூஷுவலாக நீங்கள் எப்படி ரோல் கிரியேட் பண்ணுவீங்களோ ரோல் கிரியேட் பண்ணிவிட்டு யூ ஹாவ் டு கிவ் அ Amazon ஈஸி டு ஃபுல் ஆக்சஸ் அப்படின்றது கொடுத்துட்டு தென் இதை மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் கிரியேட் ஆகாது. இந்த ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ரோல் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதை கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிரியேட் அ ஃபங்க்ஷன். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வந்து கொடுத்தாச்சு. நவ் வி ஹாவ் டு ரைட் அ ப்ரோக்ராம் ஃபார் ஸ்டாப் த EC2. நான் ஸ்டாப் பண்ணுறதுக்கு வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் ஐ ஹாவ் அ ப்ரோக்ராம் ஃபார் ஸோ ஸ்டாப் த EC2 இன்ஸ்டன்ஸ் ஸ்டாப் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு வெயிட் ஃபார் த செகண்ட்ஸ் டு எக்ஸிக்யூட் திஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி லேம்டா ஹேண்ட்லர் அப்படின்னு இருக்குது. ஸோ இது இல்லாமல் நான் என்ன கொடுக்குறேன்னா சஜஸ்ட் Boto3 EC2 உங்களோட இன்ஸ்டன்ஸ் ஐடி எதை நீங்கள் ரன் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ வி ஹாவ் அ இன்ஸ்டன்ஸ் ரைட். இந்த இன்ஸ்டன்ஸை காப்பி பண்ணிவிட்டு யூ ஹாவ் டு காப்பி த இன்ஸ்டன்ஸ் ஐடி ஆஃப் திஸ் பர்டிகுலர் EC2 இன்ஸ்டன்ஸோட இந்த ஐடியை காப்பி பண்ணிவிட்டு ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் இங்கே இருக்கிற இந்த யுவர் இன்ஸ்டன்ஸ் ஐடிக்கு பதிலாக என்னோட EC2 இன்ஸ்டன்ஸோட ஐடியை நான் கொடுத்துட்டு ஸோ யூ ஹாவ் டு டிப்ளாய் இங்கே டிப்ளாய் அப்படின்னு இருக்கும். யூ ஹாவ் டு டிப்ளாய் இட். ஸோ இது டிப்ளாய் பண்ணதுக்கப்புறமா ஸோ சப்போஸ் அகெயின் நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் ஏதோ சேஞ்சஸ் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் என்னென்னலாம் இந்த கோடிங்கில் சேஞ்ச் பண்ணுறீங்களோ ஒவ்வொரு டைமும் டிப்ளாய் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்டட் ஆனது இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த லேம்டாவோட முடிச்சாச்சு. ஸோ நான் ஈவெண்ட் பிரிட்ஜ் அப்படிங்கிறது இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் பிரிட்ஜ் ஈவெண்ட் பிரிட்ஜ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா யூ ஹாவ் அ சர்வீசஸ் அப்படிங்கிறது இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ யூ ஹாவ் அ கிரியேட் ரோல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ யூ ஹாவ் அ கிரியேட் ரோல் அப்படின்னு இருக்கும். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிரியேட் ரோல் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து ஷெட்யூல் ரூல் பில்டர் அப்படின்னு இருக்கும். அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த பில்டர் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஸ்டாப் EC2 இன்ஸ்டன்ஸ் நான் வந்து 7:15 நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டாப் பண்ண போகிறேன் அந்த EC2 இன்ஸ்டன்ஸை. ஸோ டிஸ்கிரிப்ஷன் இஸ் ஆப்ஷனல். ஸோ 7:15 AM நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு 7:15 AM உங்களுக்கு லேம்டா வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ ஐ ஜஸ்ட் கிவ் நெக்ஸ்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ யூ ஹாவ் டு கிவ் அ செலக்ட் டார்கெட் அப்படின்னு இருக்குது. ஸோ ஐ ஜஸ்ட் டார்கெட் லேம்டா அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். ஸோ லேம்டா ஃபங்க்ஷன் விச் வி ஹாவ் கிரியேட்டட். இந்த ஃபங்க்ஷன் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் EC2 அப்படிங்கிறது. ஸோ தென் எவ்ரிதிங் இஸ் ஓகே. நெக்ஸ்ட் and then you have to create a role. So what it will happen, so 7:15 வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட EC2 instance வந்து ஸ்டாப் ஆகணும். ஸோ ஐ ஹேவன்ட் டச் எனிதிங். இங்கே எதுவுமே நான் டச் பண்ணல. ஸோ we will check with the 7:15 இது ரன் ஆகுதான் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக நான் ரெஃப்ரெஷ் பண்ண அது பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ 7:15 ஆனோடனே உங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, ஸோ லேம்டா ட்ரிகர் ஆகி உங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ஸோ லேம்டா ஃபங்க்ஷன் மூலிமா நம்ம எப்படி ஒரு EC2 இன்ஸ்டன்ஸை ஸ்டாப் பண்ணுறது. இல்லை ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணுவேன், அதில் வந்து டெக்ஸ்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி மறுபடியும் S3லேயே நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். இதுதான் நெக்ஸ்ட் டாஸ்க் நம்ம பண்ண போகிறோம். அதில் வந்து அதுக்காக நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஸோ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் ஒரு S3ல ஒரு பக்கெட் நேம் கிரியேட் பண்ணலாம். ஸோ பக்கெட் நேம் கிரியேட் பண்ணிவிட்டு லேம்டால ஒரு ப்ரோக்ராம் எழுதி அந்த ஃபங்க்ஷனை எப்படி ட்ரிகர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தென் வி ஹாவ் டு give a IAM role for this. So இது எப்படி அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். So for that, so I just go to the S3 அப்படிங்கிறது நம்ம போய்க்கலாம். So S3 service. So for now, so what I will do is for this S3, so what are all the steps we have to follow for the S3? First we have to image வந்து ஒரு upload பண்ண அப்படின்னா ஸோ அதில் இருக்க டெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ஸோ டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட்
extract பண்ணிட்டு so again what it will happen store it in EC2 இன்னொரு particular folderல எனக்கு வந்து store ஆகணும். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு IAM ரோல் கிரியேட் பண்ணோம். IAM ரோலில் டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் சர்வீஸ் இருக்குது. அந்த சர்வீசஸை நீங்கள் IAM ரோல் அட்டாச் பண்ணோம். ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா lambda ஃபங்க்ஷன் நம்ம எழுத போகிறோம். ஸோ lambda ஃபங்க்ஷன் ஃபார் திஸ். ஸோ S3ல நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக இதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம். தீஸ் ஆர் ஆல் த 3 திங்ஸ் we are going to do now. So I just go back here. S3 அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு ஸோ வாட் I will do is I'm going to create. So I have a steps to create for this S3. ஸோ ஒரு பக்கெட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா image test demo bucket அப்படிங்கிறது நான் கொடுத்துக்கிறேன். ஸோ I just going to create a bucket. So bucket name, so this 56 or something. Then you have to create a bucket. So once bucket create ஆனதுக்கப்புறம் I just want to create a one folder for this. இதுக்குள்ள நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 folder create பண்ணுவேன். ஸோ ஒன்று வந்து uploads அப்படிங்கிற ஒரு folder அப்படிங்கிறது நான் create பண்ணுவேன். So I just go back here, create folder, uploads அப்படிங்கிற ஒரு folder create பண்ணுவேன். So then I just gonna create one more folder. So அந்த folder வந்து பார்த்தீங்கன்னா results அப்படிங்கிற ஒரு folder create பண்ண போகிறேன். create folder. ஸோ whatever நான் எந்த இமேஜ் இதுக்குள்ள அப்லோட் பண்ணுறனோ அந்த ரிசல்ட்ஸில் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட்டாக வந்திருக்கணும். அதுதான் நம்மளோட டாஸ்க்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அகெயின் I just go back here. ஸோ இங்கே இருக்கிற lambda ஃபங்க்ஷன்ஸ் நான் போயிட்டு ஸோ இதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. just delete this, confirm. I just want to delete this. ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறோம். this function is for ஒரு இமேஜ் வந்து நம்ம டெக்ஸ்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ டெக்ஸ்ட் YT அப்படிங்கிறது நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா Python 3.14. ஸோ தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அகெயின் we have to create a role for this. இதில் வந்து S3 full access நீங்கள் கொடுக்கணும். ஸோ what we have to do is S3 full access. அதுக்கப்புறம் அந்த த்ரஸ்டர் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். ஸோ S3 full access. So for this particular role I just going to the IAM role. So I have to go to the IAM role. So I just click this. Okay, so the dashboard roles la poite. So the roles la பார்த்தீங்க அப்படின்னா again I have a S3 full access அப்படிங்கிற ஒரு ரோல் வச்சிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ I have a S3 full access, extract full access அப்படின்னு இருக்கும். இதை ரெண்டையுமே கம்பல்சரியாக கொடுத்துருக்கணும். this is no need. S3 full access and extract full access கொடுத்துட்டு you have to lambdaக்கு அந்த particular த்ரெஸ்ட் ரிலேஷன்ஷிப் நீங்கள் கொடுக்கணும். இது கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா lambda ஃபங்க்ஷனில் போயிட்டு ஸோ I just go to the lambda function. இந்த ரோல் வந்து S3 full access அப்படின்னு இருக்கும். அதை அட்டாச் பண்ணி create function அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். ஸோ now I have a code for எதுக்குன்னா I have a code for அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான கோடு வந்து நம்மள்ட்ட இருக்குது. ஸோ I just copy this particular code. நம்ம எந்த இமேஜ் நீங்கள் S3ல அப்லோட் பண்ணாலும் அது என்னவா கன்வெர்ட் ஆகிக்கும்னா ஸோ that will be converted to அந்த டெக்ஸ்ட்டை உங்களுக்கு டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணும். ஒரு இமேஜில் இருக்க டெக்ஸ்ட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் நம்மளுக்கு கொடுக்கும். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்படிங்கிற பக்கெட்டில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவுட்புட் கீழே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ I just want to deploy this. ஸோ டிப்ளாய் பண்ணலாம். ஸோ டிப்ளாய் பண்ணிவிட்டு ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் இதில் வந்து ஆட் ட்ரிக்கர் அப்படிங்கிறது கொடுக்கணும். S3க்கு பொறுத்த வரைக்கும் ஆட் ட்ரிக்கர் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ யூ ஹாவ் டு கிவ் அ S3 சோர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துக்கணும். இங்கே வந்து பக்கெட் என்ன பக்கெட் இமேஜ் டெக்ஸ்ட் டெமோ அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஈவன் டைப் பார்த்தீங்கன்னா ஆல் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஜஸ்ட் இது அப்படியே கொடுத்துக்கோங்க. ஸோ தென் ப்ரிஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
அப்லோட்ஸ் அப்படிங்கிறது தான் நம்மளோட ப்ரிஃபிக்ஸு. ஸோ யூ ஹாவ் டு கிவ் திஸ் ப்ரிஃபிக்ஸ் ஸ்லாஷ் அப்லோட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் ஜஸ்ட் ஆட் அப்படிங்கிறது. ஸோ ஐ அக்னாலேஜ் திஸ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். ஸோ அப்லோட்ஸும் கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஆடுன்னு கொடுக்குறேன். ஸோ ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிறது கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும், இந்த S3 வந்து லேம்டாவோட அட்டாச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வாட் ஐ வில் டூ இஸ் ஐ ஜஸ்ட் கோ பேக் டு த S3 பக்கெட். ஸோ வேர் இஸ் S3 பக்கெட் நான் போயிட்டு ஸோ இந்த அப்லோட்ஸ் அப்படிங்கிறதுல வாட் ஐ வில் டூ இஸ் ஐ ஜஸ்ட் அப்லோட் அப்படின்னு கொடுத்துட்டு ஒன் ஆஃப் த இமேஜ் ஐ ஜஸ்ட் கோயிங் டு அப்லோட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ யுவர் டிவைஸஸ் இந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஐ ஜஸ்ட் ஹாவ் அ இமேஜ். அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா யுவர் நெக்ஸ்ட் டிவைஸ் யுவர் அண்டர் யுவர் ஸ்கின் அப்படிங்கிறது தான் உங்களோட இமேஜ். ஸோ அந்த இமேஜை நான் அப்லோட் கொடுக்குறேன். உங்களுக்கு டெக்ஸ்ட்டாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகுதா அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா ஸோ வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ ஐ ஜஸ்ட் க்ளோஸ் திஸ். இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஐ ஜஸ்ட் கோ பேக் டு திஸ் ரிசல்ட் அப்படிங்கிறதுல போனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் டவுன்லோட் திஸ். இதை டவுன்லோட் பண்ணி அந்த டெக்ஸ்ட் ஃபைலாக உங்களுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ யூ ஹாவ் அ டெக்ஸ்ட் ஃபைல். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஓப்பன் திஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யுவர் நெக்ஸ்ட் டிவைஸ் இஸ் ஃபியூச்சர் ஆன் அண்டர் யுவர் ஸ்கின் அப்படிங்கிறது தான் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபார் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ லேம்டாவில் ரெண்டு பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்று வந்து EC2 இன்ஸ்டன்ஸில் எப்படி நம்ம ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் பண்ணி ஸ்டாப் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இன்னொன்று வந்து இமேஜ் அப்லோட் பண்ணிவிட்டு இந்தந்த IAM ரோல் create பண்ணிட்டீங்க அப்படின்னா you can able to extract the image. Watching, please do subscribe and like my channel. Thank you.